அடியே மாலா, எதுக்கு வாழை தோட்டத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்க? வாழைப்பழம் எதுவும் வாங்க போறியா? இல்ல லட்சுமி அக்கா, வாழைப்பழம் வாங்க வரல. 2 இலைய பறிச்சுட்டு போகுமேன்னு வந்தேன். வாழை இலைய பறிச்சுட்டு போயிட்டோம்னா தட்டு கழுவுற வேலை மிச்சம் தானே. பாத்திரத்தை கழுவி முடியலக்கா. ஏட்டி, தோட்டக்காரர் வெளியே தானே நின்றுக்கிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட கேட்டிருந்தா அவரே பறிச்சு கொடுத்துருப்பாருல. ஏக்கா, அவர்கிட்ட கேட்டா தருவாரு, ஆனா துட்டு கேட்பாருல. ஆமா, தரவு ஓசியிலே தருவாரு. துட்டு கொடுத்துட்டு வாங்கிட்டு போகணும். ஏக்கா, இங்க எவ்வளவு இலை இருக்கு? ஒரு 2 இலை தானே பறிக்க போறேன். அதெல்லாம் துட்டு கொடுத்து வாங்கிட்டு போக முடியுமா? சும்மா பறிச்சுட்டு போவோம்க்கா. அடி பாவி, அப்ப திருடவா கூட்டிட்டு வந்திருக்க? ஏக்கா, திருடிட்டு போறது கிடையாதுக்கா, தேவைப்படும் போது எடுத்துட்டு போறது. என்னது எடுத்துட்டு போறதா? சரிட்டி, நீ மட்டும் வந்து எடுத்துட்டு போயிருக்க வேண்டியதானே. என்ன எது கூட்டு வந்த? உங்களை கூட்டிட்டு வந்ததுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. என்னடி காரணம்? மாட்டிக்கிட்டேன்னு என்னைய மாட்டி விட்டு நீ ஓடிடலான்னு பாக்கியோ? ஏக்கா, அதுக்கெல்லாம் இல்லக்கா. நம்ம சப்ஸ்கிரைபர் டி மேரின்னு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க நம்மளோட எல்லா வீடியோக்கும் தவறாம கமெண்ட் போடுறாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்ல தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். ஆமாடி, நானும் பார்த்தேன். அவங்களுக்கு நன்றி சொல்லணும்ல. மேரி சிஸ்டர், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து வீடியோவை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். வந்தேண்டா பால்கார, பசு மாட்டை பத்தி பாட போற, புது பாட்டு கட்டி ஆட போற, புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும், ஒன்னால முடியாது தம்பி. ஐ, பொக்கவாய் தாத்தா வராரு. இன்னைக்கு சிக்கனார் இவரை ஏமாத்தி இன்னைக்கு பிடிச்சதெல்லாம் தின்ற வேண்டியதுதான். ஐயோ தாத்தா, வீல் சுத்துது. என்னது, வீல சுத்துதா? யாத்தாடி, எனக்கு பயமா இருக்கே. எம்மா குதிரவாளு பாப்பா, வீலு சுத்துதுமா, என்னைய காப்பாத்துமா, பயமா இருக்கு. எம்மா என்னம்மா, என்னைய காப்பாத்தாம சிரிக்க. அட லூசு தாத்தா, சைக்கிள் ஓடனா வீல் சுத்ததானே செய்யும். வீல் சுத்தாம சைக்கிள் போகுமா? நான் தான் சொன்னேன்னு நீங்களும் நம்பிட்டீங்க. ஆட கோட்டிக்காரி, வர வர உன் சேட்டை தாங்க முடியலையே. இந்த வாங்கிக்கோ. ஏம்மா, யாராவது என்னை காப்பாத்துங்க. இந்த தாத்தா என்னை போட்டு அடி அடின்னு அடிக்காரு, என்னை கொல்றாரு. ஏன் குதிரவாளு, நான் ஒரு அடி தானே அடிச்சேன். அடி அடின்னு போட்டு அடிச்சேங்க. இப்பதான் நல்லா அடிக்க போறேன் பாரு. இத கேட்க இந்த ஊருக்குள்ள யாரும் இல்லையா? இப்படி சின்ன பிள்ளைய போட்டு அடி அடின்னு அடிச்சு கொல்றாரே, வந்து காப்பாத்துங்களே. ஏம்மா பிள்ளை, அழுவாதம்மா, நான் தெரியாம அடிச்சிட்டேன். மம்மி, டாடி, நான் சும்மா தான் ரோட்ல போய்கிட்டு இருந்தேன். இந்த தாத்தா என்னை அடி அடின்னு அடிக்காரு. யாராவது வந்து என்னைய காப்பாத்துங்க. அட பாதகத்தி, எப்படி அழுவுறா? நடிக்காளா இல்ல வலிச்சிட்டான்னு தெரியலையே. இவன் நம்மள மாட்டி விட்டுருவா போல. ஏ பாப்பா, அழாதம்மா, வா, உனக்கு திங்கிறதுக்கு ஏதாட்டும் வாங்கி தாரேன். தாத்தா, அடி அடின்னு போட்டு என்னைய அடிச்சிட்டு திங்கிறதுக்கு ஏதாட்டும் வாங்கி தரேன்னு என்னை ஏமாத்தவ செய்றீங்க. இருங்க, உங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கேன். ஏம்மா, போலீஸ்ல எல்லாம் புடிச்சு கொடுக்காதம்மா, சொன்ன கேளுமா, வா, ஏதாட்டு திங்க வாங்கி தாரேன். அப்படியா தாத்தா? சரி, உங்களை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. என்ன செய்ய? போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டுனா அப்புறம் மங்கம்மா பாட்டி வேற உங்களை போட்டு இன்னும் கொஞ்சம் அடிப்பாங்க. சரி, திங்கிறதுக்கு ஏதாட்டும் வாங்கி கொடுத்துட்டு போங்க, வாங்க. சரிம்மா, நீ அந்த அப்படியே நடந்து பக்கத்துல இருக்கிற டீ கடைக்கு போ, நான் பின்னாடியே சைக்கிள்ல வாரேன். தாத்தா, நீங்க அடிச்சு அடிக்க என்னால நடந்தெல்லாம் வர முடியாது. நீங்களே சைக்கிள் வச்சு கூட்டு போங்க. ஒரு அடிதானே அடிச்சேன், அதுக்கு நடக்க முடியாதுங்காலே. சரிம்மா, வந்து உக்காரு. எனக்கு டபுள்ஸ் வேற அடிக்க தெரியாது. என் பொண்டாட்டியே என்னைய நம்பி சைக்கிள்ல உட்கார மாட்டா. இவ எப்படி உட்கார்ந்துட்டு வர போறான்னு தெரியல. வந்து உட்காருமா. தாத்தா, உட்காந்தாச்சு, போலாம். ஏம்மா, பார்க்கத்தான் சின்ன பிள்ளை மாதிரி இருக்கா, என்ன கணக்கா? இவளை வச்சு அழுத்த முடியலையே. ஹலோ சிம்ரன், சொல்லுட்டி, என்ன விஷயம்? காலங்காத்தாலே ஃபோன் அடிச்சிருக்க? நெடுவாளி, நானு நம்ம முருகேசன் தாத்தா இருக்காருல்ல, அவர் கூட பேக்கரிக்கு போய்கிட்டு இருக்கேன். அவர் சாப்பிட எல்லாருக்கும் ஏதாட்டும் ஸ்வீட் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி தராராம். நீயும் வாரியா? ஏம்மா, என்ன அடுத்தவளுகளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்க? நான் எல்லாருக்கும் வாங்கி தரேன்னு எப்ப சொன்னேன்? உனக்கு மட்டும்தான் ஏதாட்டும் ஒண்ணு வாங்கி தரேன்னு சொன்னேன். தாத்தா, பேசிக்கிட்டு இருக்கேன்ல, தொல்லை பண்ணாதீங்க. பேசாட்டுக்கு சைக்கிள் ஓட்டுங்க. என்ன டி சிம்ரன், தாத்தா என்ன சொல்றாரு? அவருக்கு வேற வேலை இல்ல, அவர் சும்மா உளறிட்டு கிடப்பாரு. நீ இப்ப வாரியா இல்லையா? இல்ல டி சிம்ரன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ மட்டும் தாத்தா கூட போய் வாங்கி தின்னுட்டு அப்படியே எனக்கும் ஒரு பையில வாங்கிட்டு வந்து வச்சிரு. அப்படியா? திங்கிறத விட என்ன முக்கியமான வேலை இருக்கு உனக்கு? இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு டாஸ்க் இருக்கு. அந்த டாஸ்க்கை முடிச்சிட்டு வாரேன். அப்படியா? டாஸ்கா? என்ன டாஸ்க்னு என்கிட்டயும் சொல்ல.
இப்போ தாண்டி ஆரம்பிச்சிருக்கேன், முடிச்சிட்டு வந்து சொல்றேன். சரி டி, ஆல் தி பெஸ்ட். நல்லா முடிச்சிட்டு வா. ரொம்ப தேங்க்ஸ் டி. போனை வை. ச்சே, போனை வச்சுட்டாலே. இவன் வந்தாலும் இவன் கூட சேர்ந்து போட்டி வைக்கலான்னு பார்த்தேன். அன்னைக்கு ஹோட்டல்ல போட்டி வச்ச மாதிரி இங்கேயும் போட்டி வச்சு நம்ம ஜெயிக்கலான்னு பார்த்தா வரமாட்டேன்ட்டாலே. ஏம்மா பாப்பா, உனக்கு மட்டும் ஏதாட்டு வடை பப்ஸ் ஏதாட்டு ஒன்று வாங்கி தின்னுட்டு போயிருமா. மற்றவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு நிற்காதம்மா. போட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காத. ஒழுங்கா எதையாட்டு தின்னுட்டு போற வழிய பாரு. அங்கிள் அங்கிள், ஹோட்டல் வந்துட்டு நிறுத்துங்க. ஏம்மா, இந்த ஹோட்டல்ல எல்லாம் வாங்கி கொடுத்தா எனக்கு கட்டுப்படி ஆகாதுமா. இவன் வேலை ரொம்ப சொல்லுவான். அந்த அங்கன ஒரு டீ கடை இருக்கு, அங்க வா, உனக்கு நல்ல வடை வாங்கி தாரேன். யாராவது ஓடி வாங்களே, இந்த அங்கிள் சைக்கிளை கூட்டு வந்து என்னை அடிக்காரு. ஏம்மா, அழுது தொலைக்காதம்மா. யாராவது பார்த்தா என்னையத்தான் தப்பா நினைப்பாங்க. இறங்கி தொலை, வாங்கி தாரேன். வாங்க வாங்க, சீக்கிரம் போய் உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஏம்மா, ரொம்ப செலவுலாம் இழுத்து விட்டுறாதம்மா. என்கிட்ட துட்டு இல்ல. என் பொண்டாட்டி 50 ரூபா தான் கொடுத்துருக்கா. 50 ரூபாய்க்கு ஏதாவது வேணா வாங்கி தின்னுக்கோ. தாத்தா, என்னைய அடிச்சிருல, உள்ள வாங்க. இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவு செலவு இழுத்து விடுறேன்னு பாருங்க. ஓகே அங்கிள், 50 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன், வாங்க. ஊர் உலகத்துல எவ்வளவு மருமக இருக்காங்க, எல்லாம் நல்ல பிள்ளைகளா இருக்கு. எனக்கு மட்டும் ஒருத்தி வந்து வாச்சிருக்காளே, இவன் நல்லவளா கெட்டவளானே தெரியலையே. என்ன மங்கம்மா, ஒரே கவலையா இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன பிரச்சனை? வாட்டி கனகா, உட்காரு. என்னாச்சு டி, எதுவும் பிரச்சனையா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்ன தட்டி சொல்ல, எல்லாம் என் மருமவ காரியம் நினைச்சுதான். நான் வேற என்னத்துக்கு கவலைப்பட போறேன்? என் கவலையே அவ தானே. என்னாச்சு மங்கம்மா, ஓ மருமவக்காரி உன்னைய கொடுமைப்படுத்துறாளா? அந்த ஒத்த ரோசா கொடுமைலாம் படுத்த மாட்டா. கொடுமைப்படுத்த மாட்டான்னா வேற என்ன பிரச்சனை உனக்கு? நல்லதான்ட்டு இருக்கா, திடீர்னு இருந்தாப்புல கிறுக்கு பிடிச்சிருது அவளுக்கு. என்ன டீ சொல்ற, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. ஒரு நாள் வெளியே போயிட்டு வேகாத வெயில்ல வந்தேன் பார்த்துக்கோ. நடந்து வேற வந்தேன். வீட்டுக்கு வந்தோன்னு என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன், நீ வீடியோ மாதிரி கற்பனை பண்ணி பாரு. என்ன? சொல்லு சொல்லு. அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சூசு குடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கேன். சரி மருமவட்ட கேப்போம். மருமவளே, இங்க வாமா. எத்தே சொல்லுங்கத்தே. மருமவளே, இந்த அத்தை நேற்று ஒரு ரோஸ் மில்க் எசன்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்தல, அதில் கொஞ்சம் பாலை ஊற்றி 4 ஐஸ் கட்டியை போட்டு குழு குழுன்னு கொஞ்சம் கொண்டு வந்து தாரியாமா. எத்தே, எனக்கு நேரம் இல்லத்தே. எங்கள் அம்மா வீட்டுக்கு அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்களே போட்டு குடிங்க. ஹலோ அன்னைக்கிலியா, என்ன டீ சொல்ற? ஓ மருமவ உடனே கொடுமைப்படுத்துறாளா? ஐய, ஏன் மருமவள தங்கமானவா, நான் என்ன கேட்டாலும் உடனே தருவா. இப்போ கூட மருமவளே சூசு வேணுமான்னு இந்த வாரந்தேன்னு போடுறதுக்கு அடுப்பங்கரைக்குள்ள ஓடி இருக்காளே. எங்க அத்தைக்கு என் மேல எவ்வளவு பாசம். இப்படி ஒரு அத்தையை விட்டுட்டு அம்மா வீட்டுக்கு இப்ப போறது முக்கியமா? அம்மா வீட்டுக்கு நாளைக்கு போய்க்கிடுவோம். முதல்ல அத்தைக்கு ஜூஸ் கொடுப்போம். எத்த இந்தாங்கத்தே, ஜூஸ் குடிங்க. மருமவளே, உன் திட்டம்லாம் என்கிட்ட பழிக்காது. பாத்தியா எப்படி உன் கையாலேயே ஜூஸ் கொண்டு வர வச்சேன்னு? ஏம்மா, உன் ஃபோன்ல ரீசார்ஜ் முடிஞ்சிட்டுன்னு சொன்னேன்ல, இந்தாம்மா துட்டு, ரீசார்ஜ் பண்ணிக்கோ. அட கடவுளே, கரெக்டா மாட்டிக்கிட்டியே. உன் மருமவ என்ன செஞ்சா? ஏன் மருமவா, ஏன் மருமவா? என்னடியாச்சி, உன்னை போட்டு அடிச்சிட்டாளா? இல்லட்டி, சூசை புடுங்கி குடிச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. இவ்வளவுதான் நடந்துச்சாக்கும். நான் கூட வேற என்னமோன்னு நினைச்சேன். இதாட்டு பரவாயில்ல. அன்னைக்கு ஒரு நாள் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நடுராத்திரியில வந்து எழுப்புறா. என்ன எழுப்பி என்ன செஞ்சா? எத்தே எத்தே, கொஞ்சம் எந்திரிங்களே. என்னடி, என்ன வேணும்? தூங்க விட மாட்டியா? எதுக்கு எழுப்புற? எத்தே, எனக்கு ஒரு டவுட்டுத்தே, பதில் சொல்லுங்களே. தூங்கும் போது என்னடி டவுட் உனக்கு? எத்தே எந்திரிங்க, பதில் சொல்லிட்டு தூங்குங்க. சீக்கிரம் கேளு. எத்தே, வாழ்க்கை ஒரு நாளைக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாறுமா? மாறுண்டி, படுத்து தூங்கு. எத்தே, மாறலன்னா என்ன செய்ய? மாறலன்னா பூச்சி மருந்து குடிச்சிட்டு சாவுடி. நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது எழுப்பி விட்டுக்கிட்டு வாழ்க்கை மாறுமா சாக்கடை நாறுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. வெளியே போடி. என்ன டீ சிரிக்க? என் கஷ்டத்தை பார்த்தா உனக்கு சிரிப்பு வருதோ? இல்ல இல்ல, சிரிக்கல சிரிக்கல, சொல்லு சொல்லு. நேத்து மீன் குழம்பு வைக்கட்டாத்தேன்னு கேட்டா. சரிம்மா வச்சிருன்னு சொன்னேன். அதுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேளு. என்ன நடந்துச்சு? மீன் குழம்புக்கு பதிலாக சாம்பார் வச்சுட்டாளா? சாம்பார் வைக்கல டீ, வேற ஒண்ணு நடந்துச்சு. மருமவளே, மத்தியானத்துக்கு என்ன குழம்பு வைக்க போற? எத்தே, மீன் குழம்பு செய்யலான்னு இருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்ல? மருமவளே, குழம்பு என்ன குழம்பு? மீன் குழம்புன்னு பேப்பர்ல எழுதி கொடுத்தாலே நான் சாப்பிட்டுருவேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதையே வச்சிரு. அப்படியாத்த? சரி, அதையே செய்யறேன். சரி மருமவளே, நான் போய் டிவி பார்க்க, நீ சோறு பொங்கி கொண்டு வா. ஏன் மருமவ செய்யற மீன் குழம்பு 4 தெருவுக்கு மணக்கும். அருமையா செய்வா. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். எம் 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 எம்.
மீன் குழம்பு அற்புதமா இருக்கே. இன்னைக்கு சாப்பிட்டா டேஸ்ட் நாளைக்கு வரைக்கும் நாக்கிலே நிக்கும் போல. என்ன அருமையா இருக்கு. மருமவளே, என்ன இது? எனக்கு சோறு தராம நீ மட்டும் தின்னுக்கிட்டு இருக்க? எத்த சாரித்தே, மறந்துட்டேன், இருங்க தாரேன். இந்தாங்கத்தே. என்னடி இது? சோறு கேட்டா ஏதோ பேப்பரை தார. எத்தே, நீங்க தானே சொன்னீங்க மீன் குழம்புன்னு பேப்பர்ல எழுதி கொடுத்தாலே நல்லா சாப்பிடுவேன்னு. அதான் எழுதி கொண்டு வந்திருக்கேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கத்தே. ஐயோ, நேத்து பேப்பரையா தின்ன? பேப்பரை திங்கலட்டி, வெள்ளைச்சோறு தான் கிடச்சிது. என்கிட்ட பேப்பரில் மீன் குழம்புன்னு எழுதி கொடுத்துட்டு அவ பாட்டுக்கு எல்லா குழம்பு பொரிச்ச மீன் எல்லாத்தையும் தின்னு காலி பண்ணி சட்டியை கவுத்தி வச்சுட்டா. உனக்கு தேவைதான். நீ முதல்ல எதுக்கு பேப்பரில் எழுதி கொடுத்தாலும் திம்பேன்னு சொன்னேன். ஒழுங்கா பேசாமல் போய் உட்காந்துருந்தீங்கன்னா அவளே செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துருப்பாள்ல. என்னட்டி நீ எனக்கு சப்போர்ட் அடிச்சு பேசுவேன்னு பார்த்தா என் மருமவளுக்குள்ள நீ சப்போர்ட் பண்ணுற. சப்போர்ட் பண்ணலட்டி, தப்பு உன் மேலதான் இருக்கு. நீ அவளை சொல்லிக்கிட்டு இருக்க. உன் மருமவளாது பரவாயில்ல, என் மருமவான்னு ஒருத்தி வீட்டில் இருக்காளே, அவ தொல்லை தாங்க முடியலட்டி. ஏமுட்டி, உன் மருமவளு வீட்டில் வேலை செய்ய மாட்டாளா? அடியே, உன் மருமவளாது வீட்டில் வேலைகளை செய்யறா. காலையில சீக்கிரம் எந்திரிச்சு கோலம்லாம் போடுது பிள்ளை. எனக்குன்னு ஒருத்தி வந்து வாச்சிருக்காளே, 11 மணிக்கு தான் எந்திக்கா. கோழி கூவுதா எப்படி கூவுனே அவளுக்கு தெரியாது. 11 மணிக்கு சூரியன் உச்சிக்கு வந்த பிறதான் எந்திரிச்சு உட்காந்து காப்பி கேட்பா. தூக்கி போட்டு 4 மிதி மிதிக்க வேண்டியதானே? நீ எதுக்கு காப்பி கொடுக்க? ஏம்மா, எத்தா தண்டிக்கு வளர்ந்து கிடக்கா. அவ வளர்ந்துருக்கிறத பார்த்தாலே நம்மளுக்கு பயமா இருக்கு. அடிச்சு கிடிச்சு விட்டுட்டானா என்ன செய்ய? பிறவு எதுக்கிட்டி வீட்டில் வச்சிருக்க? அவங்க அம்மா வீட்டுக்கு விரட்டி விட வேண்டியதானே? ஒற்றை அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகலேன்னு வச்சிருக்கேன் டி. என்னது, ஒற்றை அடிக்கவா? நீ வேற வயிற்றுச்சல கலப்பாதட்டி. அவ வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டா. ஒற்றையா அடிக்க போறா. திங்க தூங்க ஊருக்காடு சுத்த, இதான் வேலை. என் அவன் கொடுக்குற இடம். அவன் தான் செல்லம் கொடுத்து கெடுத்துக்கிட்டு இருக்கான் அவளை. நீ தான் ஊரில் சூப்பர் மார்க்கெட்லாம் வச்சிருக்கேன்னு சொன்னல கல்கத்தால. அப்புறம் எதுக்கு இங்கே கிடக்க? நீ அங்கே போயிட வேண்டியதானே? இல்லை மங்கம்மா, கல்கத்தால எல்லாம் லாஸ் ஆயிட்டு எல்லாம் கடனுக்கு வாங்கிட்டு போயிருதுங்க. அங்கே ஒன்றும் வித்த மாதிரி இல்லை. கடையை மூடிட்டோம். அதனால இங்கேயே வந்துட்டோம். அப்படியாட்டி? இந்த மருமவளுக தொல்லை தாங்க முடியலையே, நம்ம என்ன செய்ய? பெசாட்டுக்கு வீட்டில் உடம்பு சரியில்லைன்னு படுத்துக்கோ. நானும் என் வீட்டில் படுத்துக்கிறேன். மருமவளுகளை வேலை செய்ய வைப்போம். இப்படி செய்ய வச்சாதான் உண்டு. நம்ம மேலே பாவப்பட்டு மகமாறு அவளுகளை வேலை செய்ய சொல்லுவானுங்க. அப்படியாட்ட அவளுக்கு திருந்துறாளுகளான்னு பார்ப்போம். ஆமாட்டி, நல்ல ஐடியா. அப்படியே செய்வோம். சரி, நாளைக்கே நடிப்பை போட்டுருவோமா? ஆட்டும் டி, நாளைக்கே நடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான்.